நடிகர் அஜித்குமார் அவர்கள் இப்ப பக்கத்துலயே ஒரு ட்ராக் போட்டு கார் ரேசர் அஜித்குமாராவும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது பக்கத்துல இன்னொரு ட்ராக்கும் போட்டு இப்போ ப்ரொடியூசர் அஜித்குமார் அவர்களாவும் டிராவல் பண்ண போறாரு. எஸ், அதாவது அஜித்குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஒரு கார் ரேசராவும் பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் அதிகமா கார் ரேசிங்ல தான் பயங்கரமா போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷத்துக்கான அவருடைய கார் ரேசிங் ஷெட்யூல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நடுவில் அவர் எப்போ படம் நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் நமக்கு வருது. அந்த அளவுக்கு இந்த வருஷத்துக்கான கார் ரேசிங் ஷெட்யூல் வச்சிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு நடிகர் அஜித்குமார், கார் ரேசர் அஜித்குமார் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு ப்ரொடியூசர் அஜித்குமாராவும் இப்போ அவர் மாறி இருக்கிறாரு. அஜித்குமார் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் எல்எல்சி அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ பிலிம் சேம்பர்ல அவருடைய கம்பெனியுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாராமா. அண்ட் அது மட்டும் இல்லாம 2,56,000 ரூபாய் பே பண்ணி அந்த பிலிம் சேம்பர்ல இதுக்கப்புறம் ஒரு லைஃப் டைம் மெம்பராகவும் தன்னுடைய பேரை அவர் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு நடிகர் அஜித்குமார், ஒரு ரேசர் அஜித்குமார், ஒரு தயாரிப்பாளர் அஜித்குமார் அப்படின்னு சொல்லி அவர் பல பரிணாமங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஜித்குமார் அவர்களுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் AK-64 படம் தான் இமீடியட்டா அடுத்தது இருக்கு. அதாவது குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்றாரு. ஸோ அந்த படம் இப்போ வரைக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் படத்துடைய ஷூட் ஆரம்பிக்க போறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களுடைய அந்த கார் ரேசிங் ஜேர்னியை ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மா பண்ண போறாங்க. ஆல்ரெடி அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு, ஷூட்லாம் போயிட்டு இருக்குது. AL விஜய் அவர்கள் தான் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் டைரக்ட் பண்றாரு. GV பிரகாஷ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை வர May 1ஆம் தேதி அஜித்குமார் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியால தான் இப்ப அந்த டீம் இருக்காங்களாமா. அண்ட் அது போக பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் அப்படியே லைன் அப்ல ஒரு சில டேரக்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அதாவது சிறுத்தை சிவா அவர்கள் கூட சேர்ந்து AK-65 படம் பண்ண போறதா இருக்குது. அண்ட் அது போக வெங்கட் பிரபு அவர்கள் கூட சேர்ந்து மங்காத்தா படத்துக்கு அப்புறம் திரும்பவும் வெங்கட் பிரபு அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு. சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் அஜித்குமார் அவர்கள்லாம் லைன் அப்ல வச்சிருக்காரு. அதை பத்தின அபிஷியல் அப்டேட்லாம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்போ நீங்க அஜித்குமார் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களுக்குலாம் எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறதையும், அண்ட் ரொம்ப முக்கியமா இப்போ அஜித்குமார் அவர்கள் ஒரு ப்ரொடியூசராகவும் களம் இறங்கி இருக்கிறாரு. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. என்ன டவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.